ஹலோ மக்களே! லக்ஷ்மி செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டுருக்கு. நம்ம மயிலுக்கு அந்த மகா தான் லக்ஷ்மி அப்படிங்கிற உண்மை எல்லாமே தெரிய வருது. எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லி திருவுக்கும், ஸ்ரீக்கும் நடக்கக்கூடிய என்கேஜ்மெண்ட்ட தடுத்து நிறுத்தணும்னு சொல்லிட்டு நம்ம மயில் முடிவெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். நம்ம மகாவும் கௌதம் அனுப்புன ஆள அப்படியே மடக்கி பிடிச்சு, இனிமே இந்த ரூமை விட்டு நீ வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளேயே அடைச்சு வைக்கிறாங்க. சரி, இந்த விஷயத்த மட்டும் இப்ப என்கேஜ்மெண்ட் சமயத்துல யார்கிட்டயாவது சொன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். அவங்க வேற பயந்துடுவாங்க. என்கேஜ்மெண்ட்டே அப்புறமா நடக்காம போயிடும். அதனால என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடியிற வரைக்கும் இதை யார்கிட்டயுமே சொல்லாண்டா அப்படின்னு மகா ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதே சமயத்துல திருவுக்கு இந்த விஷயத்த பத்தி யார் மூலமா தெரிய வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுல நம்ம மகா இருந்துட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு மயில் அந்த போட்டோவை பாத்துறாங்க. அப்ப இத்தனை நாட்டு திரு சொல்லிட்டு இருந்தது நம்ம மகாவா தானா? அப்ப அந்த லட்சுமி அந்த மகா தானா அப்படி சொல்லிட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. இத்தனை நாளாட்டு இது எல்லா உண்மையும் மறைச்சிட்டு எப்படிதான் மகானால ஒரே வீட்டுல இந்த மாதிரி இருக்க முடிஞ்சுன்னு புரிய மாட்டேங்குது. அவ எவ்வளவு பெரிய நல்ல பொண்ணா இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் நம்ம மகாவை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த விஷயத்த எப்படியாவது திருக்கிட்டயோ ஸ்ரீகிட்டயோ சொல்லிடலாம். ஸ்ரீ ரொம்பவே நல்ல பொண்ணு, அவளும் புரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் யோசிக்கும் போது கரெக்டா நம்ம மகா வந்துடுறாங்க. மகாவை பார்த்த உடனே நம்ம மயிலும் இன்னும் மகா எவ்வளோ பெரிய உண்மையை மறைச்சிட்டு நீ இவ்வளோ சாதாரணமா இருக்க அப்படி கேட்கும்போது நம்ம மகாவும் என்ன சொல்றீங்கன்னா எதை பத்தி கேட்குறீங்க அப்படி சொல்லும்போது அந்த போட்டோவை காட்டுறாங்க. இங்க பாரு, நான் இதை பார்த்துட்டேன், நீ தான் அந்த லக்ஷ்மி எனக்கு நல்லாவே தெரிஞ்சிட்டு அப்படி சொல்லும்போது நம்ம மகாவும் அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மயிலனா இந்த விஷயத்தை பத்தி தயவு செய்து யார்கிட்டயுமே சொல்லிடுறாங்க, உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சதே போதும் அப்படி சொல்லும்போது மயிலும் அது எப்படிம்மா நான் சொல்லாம இருக்க முடியும், நீ இப்படி பண்ணுவ நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, பாவம் ஸ்ரீயோட வாழ்க்கை இதுல கஷ்டப்பட போகுது, பேசாம நான் எல்லா உண்மையும் ஸ்ரீ கிட்ட போய் சொல்லிடுறேன், ஸ்ரீ எல்லாத்தையுமே புரிஞ்சுப்பா அப்படி சொல்லும்போது நம்ம மகாவும் தயவு செய்து இதை பத்தி ஒரு வார்த்தை கூட யார்கிட்டயுமே சொல்லிடாதுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சி கேட்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த மயிலும் நீ பண்றதுதாம்மா தப்பு, இப்பவே இந்த விஷயம் தெரிஞ்சிட்டுனா அப்புறமா பின்னாடி எந்த பிரச்சனையும் வராது, அதே இது ஸ்ரீ மேரேஜ் முடிஞ்ச அப்புறமா இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுன்னா நடக்கிறதே வேறையாட்டிருக்கும், ஏற்கனவே ஸ்ரீ உன் மேல ரொம்பவே நம்பிக்கை வச்சிருக்கா, அப்படி இருக்கும்போது எப்பவாவது ஒரு உண்மை நம்ம ஸ்ரீக்கு தெரியும் போது அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை காலை சுத்தின பாம்பாட்டு வந்துட்டே இருக்குமா, நான் சொல்றத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும்னு சொல்லும்போது நம்ம மகாவும் என்னன்னா பேசுறீங்க, இந்த கூட்டத்துல இந்த என்கேஜ்மெண்ட் சமயத்துல இந்த விஷயத்தை பத்தி எல்லார்கிட்டயுமே சொன்னா ஒரு பூகம்பமே இந்த குடும்பத்துக்குள்ள வெடிக்கும், அதை பத்தி புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு இப்படி பேசிட்டு இருக்கீங்களேன்னா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் அந்த இடத்துல நம்ம மயிலை தடுத்து நிறுத்துறாங்க. என்னதான் சொன்னாலும் நம்ம மயில் கேட்குற மாதிரி இல்லை, எனக்கு மனசே கேட்கல மகா, இத்தனை நாளாட்டி எப்படி தான் உன்னால இப்படி இருக்க முடிஞ்சுன்னு புரியவே மாட்டேங்குது, இதற்காக தான் அந்த பொண்ணுனால திரு வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நம்பிக்கையை நீ சொன்னியா, உன்னோட வாழ்க்கையை அழிச்சிட்டு ஸ்ரீயோட வாழ்க்கையும் எப்படி ஆக போகுது, இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியுமா, நான் இப்பவே சொல்ல தான் போறேன்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் கதவை திறந்துட்டு வெளியில போகும்போது நம்ம லக்ஷ்மியை தடுத்து நிறுத்துறாங்க. அண்ணா, நான் சொன்னதை கேளுங்க, நான் சொல்றதை கண்டிப்பா கேளுங்க, இந்த 2 குடும்பமும் இப்பதான் ஒன்று சேர போகுது, அது எல்லாமே என்னால பிரச்சனை ஆகவே கூடாதுன்னா தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்கன்னு நம்ம மயிலை தடுத்து நிறுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க தானே சொன்னீங்க இத்தனை வருஷம் கழிச்சு இந்த 2 குடும்பமும் இந்த கல்யாணத்தினால தான் ஒன்று சேர போகுதுன்னு, அதெல்லாம் மறந்துட்டீங்களாண்ணா அப்படி சொல்லும்போது மயிலும் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் எப்படி மகா சும்மா இருக்க முடியும், திரு ஏற்கனவே எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியில் இருக்கான்னு சொல்லிட்டு உனக்கே நல்லா தெரியும் தானே மகா, அன்னைக்கு நீயும் தானே உண்டு எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தான், அந்த பொண்ணு இப்போ எங்கே இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்குது மயில் அப்படி சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது திருவோட வாழ்க்கையும் நல்லபடியாக இருக்கணும்ல மகா, அவன் மேரேஜ் முடிஞ்ச அப்புறம் மட்டும் ஒன்று நினச்சி ஃபீல் பண்ண மாட்டானா, இல்லைன்னா ஸ்ரீக்கு என்னைக்காவது ஒரு நாள் இந்த விஷயம் தெரிய வரும்போது நம்ம மகாவே இப்படி பண்ணிட்டாலே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம ஸ்ரீக்கு வராதா, இதை பற்றி எல்லாம் ஏன் நீ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்க மகா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் மகாவோட மனசை மாத்துறாங்க. ஆனா மகாவும் விடுற மாதிரி இல்லை, மயிலுக்கிட்ட என்னால எந்த காலத்திலுமே பிரச்சனையே வராது, இந்த என்கேஜ்மெண்ட் முடியதை விட நான்
இந்த வீட்டை விட்டே நான் போயிடுவேன். ஏற்கனவே திவ்யா அக்காவுக்கு வாக்கு குடுத்தனால தான் இன்னும் இந்த வீட்ல இருந்துட்டுருக்கேன். இனி எப்படியாவது அவங்கள்ட்ட பேசி நான் அதுக்கப்புறமா இந்த வீட்ட விட்டு போயிட்டேன்னா, திருவோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராது அப்படி சொல்லிட்டு நம்ம மகாவும் மயில் கிட்ட சமாதானப்படுத்துறாங்க. மயிலும், "நீ என்ன சொன்னாலுமே நான் கேட்க போறதில்ல மகான்னு" சொல்லிட்டு வெளியில கிளம்பும்போது, நம்ம மகா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாலும் மயில் அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. நம்ம மகாவும் இந்த விஷயத்துல இப்படி ஆயிட்டு எப்படியாவது இந்த என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிக்கணும்னு பார்த்தா, இங்க மயிலன்னு வேற நம்மள கண்டுபிடிச்சுட்டாங்க. அந்த சைடு பார்த்தா அவங்களுக்கு ஏதோ உயிருக்கு ஆபத்து வர மாதிரி யாரோ ஒரு செயல செய்து வச்சிருக்காங்க. ஏன் கடவுளே! இப்படியெல்லாம் ஒரு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மியும் அந்த இடத்துல குழம்பி போய் நிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம மயிலும், சரி இந்த விஷயத்த இப்பவே சொல்ல வேண்டியதா நம்ம ஸ்ரீ கிட்ட போய் சொல்லிடலாம் முதல்லன்னு சொல்ல போகும்போது அவசரமா நம்ம காஞ்சனாக்கு மேல இடிச்சிடுறாங்க. காஞ்சனாவும் அப்படி என்ன தல போற விஷயம், எதற்காக இப்படி ஆளுக்கு மேல வந்து இடிக்கிற மாதிரி வர, என்ன ஆச்சு அப்படி சொல்லிட்டு மயில திட்ட ஆரம்பிக்கும்போது, மயிலும், இல்லம்மா ஒரு முக்கியமான விஷயம் அதை பத்தி தான் பேச வந்தேன் அப்படி சொல்லும்போது, காஞ்சனாவும் எரிஞ்சு எரிஞ்சு நம்ம மயில் கிட்ட விடுறாங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட மயிலும், இப்ப மட்டும் நம்ம ஸ்ரீ கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது, நம்ம ஸ்ரீ தனியா வந்தப்புறமா தான் அவள்கிட்ட எல்லாமே எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம மயிலும் புரிஞ்சுக்கிறாங்க. காஞ்சனா கிட்ட, இல்லை என்கேஜ்மெண்ட்டுக்கு தேவையான வேலையெல்லாம் இருக்குல்ல, அதை பற்றி தான் பேசுகிறதுக்காண்டி தான் அப்படி சொல்லும்போது, நம்ம காஞ்சனாவும், எதுக்கு இப்போ அவங்க தான் அழகாக டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே, அவங்கள்ட்ட போய் எதுவும் பேசாண்டா, எதுனாலுமே பேசிக்கோ அப்படி சொல்லும்போது, இது எல்லாத்தையுமே நம்ம திரு தூரத்துலேருந்து கவனிக்கிறாங்க. திருவுக்கு மயிலோட முகத்தை பார்த்த உடனே புரிய ஆரம்பிக்குது, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. மயிலோட முகமே சரியில்லை, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருவும் காஞ்சனா கிட்ட சொல்லும்போது, காஞ்சனாவும், எல்லாமே என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச அப்புறமா பார்த்துக்கலாம், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவங்க கிட்ட போய் பேசிட்டு இருக்க போறீங்க அப்படின்ட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த கட்டத்துல நகர்ந்து போனாலும் நம்ம மகாவும் மயிலை தடுத்து நிறுத்துறாங்க. பாத்தீங்கல்ல, சின்னதா திவ்யா கேட்ட போய் பேசலான்னு போகும்போது இவ்வளோ பெரிய தடங்கள் பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா ஒரு பூகம்பமே வெடிக்கும். தயவு செய்து இப்போதைக்கு எதுவும் சொல்லாதுங்க அப்படி சொல்லும்போது, நம்ம மயிலும் திருவை தனியா பார்த்தாது இந்த விஷயத்த சொல்லிடணும். திரு ஏற்கனவே எவ்வளோ பெரிய குற்ற உணர்ச்சியில இருக்கான். திரு இவனோட வாழ்க்கையில இப்படி இருந்து நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயிலும் திருவுக்கிட்டையாவது சொல்லிடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்துல நம்ம கவிதாவும் கௌதம் கிட்ட, என்ன கௌதம் இங்க நடக்குது, இது வரைக்கும் எதுவுமே பிரச்சனை நடந்த மாதிரி தெரியல, திருவோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சிட போல இருக்கு, நீ அனுப்பின ஆள் எல்லாம் என்னாச்சு அப்படி சொல்லும்போது, கௌதமும் நானும் அவனுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், அவன் ஃபோன் எடுத்த மாதிரி இல்லை, எங்க இருக்கணும் புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது, நம்ம கவிதாவும் எப்போவுமே நம்ம போடுற பிளான் எல்லாமே சொதப்பல் ஆயிடுது, இந்த வாட்டி கண்டிப்பா நடந்தே ஆகணும், அந்த திருவோட என்கேஜ்மெண்ட் நல்லபடியா முடியக்கூடாது, திரு உயிரோடவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம கவிதாவும் கௌதம் கிட்ட மறுபடியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயிலும் உண்மையெல்லாம் சொல்ல போகும்போது நம்ம மகாவும் தடுத்து நிறுத்தி, இங்க பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, அதை புரிஞ்சுக்காம நீங்க இதை வந்து சொல்ல போகாதுங்க, திருவோட உயிருக்கே ஆபத்து வந்துட்டு யாரோ திருவை போட்டு தொழணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்கள அனுப்பியிருக்காங்க, நான் அவங்கள பார்த்த உடனே ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கேன் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மயிலுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட மயிலும், இல்ல மகா நீ ஏதோ மாத்தி விடுற போல இருக்கு, ஒழுங்கு மரியாதையை உண்மையை சொல்லு அப்படி சொல்லும்போது, மகாவும் நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், இந்த ரூமுக்குள்ள தான் அடைச்சி வச்சிருக்கேன், இதை எப்படியாவது திருவுக்கிட்ட சொல்லிடுங்க, இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் அவங்க தான் சரி பண்ண முடியும் அப்படி சொல்லும்போது, மயிலும் சரி நம்ம திருவோட உயிரை காப்பாத்தன்னு சொல்லிட்டு திருவுக்கிட்ட போய் எல்லாத்தையுமே சொல்லதுக்கு தயாராகிறாங்கன்னே சொல்லலாம். நம்ம திருவுக்கு எந்த ஆபத்தும் வராமலும் அந்த என்கேஜ்மெண்ட்டை சிறப்பாக நடத்துறதுக்கும் நம்ம மகா பெரிய தியாகம் பண்றாங்கன்னே சொல்லலாம்.